அதாவது ஆன்மீக தேடலில் பலவிதமான குருக்கள் இருக்காங்க. அதில் ஜீவ சமாதி எப்படி அடையணும்னு சொல்லி போட்டு அந்த நிலையை ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்லக்கூடிய ஒரு குரு இருக்கார். அவர் தான் நான் சந்திச்சிருக்கிறேன். அவரை பல தடவை நான் திருவண்ணாமலை வரும்போதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறேன். அவர் அன்னதானம் போட்டுட்டு இருந்தார். சரி, ஏதோ ஒரு அன்னதான மடம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அன்னதானம் போட்டுட்டு இந்த ஞான மார்க்கத்தை பற்றி, அதாவது ஜீவ சமாதியை பற்றி அவர் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் அதை சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா 18 சித்தர்கள் மறைச்சி வச்சுருந்த ஒரு விஷயம், 18 சித்தர்கள் ஒரு ரகசியமான பாதுகாத்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக நமக்கு அதை சொல்கிறதுக்காக ஒரு குரு வந்திருக்கார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சாஸ்தாத் பரம்பிரம்மா, சஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்ன தவம் செய்தேனோ இறைவா எனக்கு குரு அமைவதற்கு. ஏன்னா குரு இல்லாத பாடமாகட்டும், இல்லை குரு இல்லாத வழி அது காட்டில் விட்ட வழி தான். குருங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷயம். அந்த குரு வழிகாட்டுறது தான் நம்ம அடுத்த நிலை, அதாவது பிறப்பு இல்லாத நிலையை நம்ம உணர்றது குரு தான் நமக்கு வழிகாட்டணும். அந்த குரு நமக்கு வழிகாட்டுறது ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் நிதானமாகவும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு வேணும். ஏதோ ஜடாமுனி விட்டு பயங்கரமான கோரமாக உட்காந்து தவத்தில் உட்காந்து அவங்க பக்கத்திலே நெருங்க முடியாத குருக்கள் நான் போய் பார்த்துருக்குறேன். ஆனால் சாதாரணமான எளிமையில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய குருவை நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த குரு ஜீவ சமாதி நிலை அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்கிறாரு. இந்த ஜீவ சமாதி நிலை எப்படி பண்ணணும், அதுக்கான பயிற்சி முறைகள் என்ன, அதுக்கான தவம் எப்படி செய்யணும், அதை ரொம்ப எளிமையாக சாதாரணமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் திருவண்ணாமலையில் அந்த ஆசிரமம் இருக்குது.